Hi students, இந்த வீடியோவில் நம்ம class 9 சயின்ஸில் மோஷன் லெசனில் ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆர் ஸ்பீடு அப்படின்னா என்னென்னா total distance covered, total distance covered அதுக்கும் டைமுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் இருக்கிற ரேஷியோ. ஸோ டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு டிவைடட் பை டைம் டேக்கன். அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டினா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த டைம் டேக்கன். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட், ஆர் இதை இப்படியும் போடலாம் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஏன்னா டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், டைமுக்கு வந்து செகண்ட். அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் -1. சம்டைம்ஸ் இதை வந்து நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரில் கூட நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டிஸ்டன்ஸுன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு நம்பர் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்குன்றதால ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அதனால் டைரக்ஷனை இதில் இது பண்ணுறதால இது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை ஜீரோவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. இதில் இன்னும் ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக ஏதோ ஒரு குவான்டிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் டைமை பொறுத்து வேரி ஆகுது, சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா அது வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் an ஆப்ஜெக்ட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை த டைம் இன்டர்வல் டியூரிங் விச் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் டிவைடட் பை டைம் இன்டர்வல். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா. இஃப் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், distance is equal distances in equal interval of time for all possible choices of time intervals, it is said to be in uniform motion in a straight line. ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு தெரியணும். யூனிஃபார்ம் மோஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட். இப்போது 0 செகண்டில் 0 மீட்டரில் இருக்குது, 5 செகண்டில் 10 மீட்டரில் இருக்குது, 10 செகண்டில் 20 மீட்டரில் இருக்குது, 15 செகண்டில் 30 மீட்டரில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 5 செகண்டில் 10 மீட்டர் கவர் பண்ணியிருக்கு, இந்த 5 செகண்டில் 10 மீட்டர் கவர் பண்ணியிருக்கு, இந்த 5 செகண்டில் 10 மீட்டர் கவர் பண்ணியிருக்கு. அப்போது ஒவ்வொரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்லையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருந்ததுன்னா இந்த மோஷன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். இப்போ இதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 0 செகண்டில் இது இருக்குது, 10 மீட்டர் இருக்குது, இதில் 22 மீட்டர் இருக்குது, இதில் வந்து 28 மீட்டர் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருந்ததுன்னா இந்த மோஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்மாக இல்லை, நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டின்றது ஆஃப் an object in a time interval is the change in the position or displacement divided by the time interval அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது change in distance, change in position by time interval or displacement by time interval. ஸோ இது V average அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா வந்து S by T. Sனா displacement, Tனா time taken. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் இன்னொரு டைரக்ஷனை நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது ஆவரேஜ் வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் வரும். ஓகேங்களா? ஸோ SI யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் சேம். ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸை வந்து நம்ம மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம், டைம் வந்து செகண்டில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் ஒன் குவான்டிட்டி டு த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் டைம். ஸோ ஒரு குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். டைம் சேஞ்ச் ஆகும்போது ஒரு குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அதை ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் கிடைக்கும். ஓகேங்களா?